ப்ரொனவுன்ஸ்னா என்ன? நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஹி, ஷி, வி, தே, இட் இது எல்லாமே ப்ரொனவுன்ஸ் தான். சோ ப்ரொனவுன்ஸ்னா ஒரு நவுனுடைய ரிப்பீட்டேஷனை கம்மி பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. திரும்ப திரும்ப அந்த நவுனை சொல்லாம இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட்ஸ் தான் ப்ரொனவுன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்வேதா இஸ் a corporate professional but she loves teaching. இதுல ஸ்வேதான்ற நவுனை நான் நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஷீ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன் டு அவாய்ட் ரிப்பீட்டேஷன். சோ இதுதான் வந்து ப்ரொனவுன். இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. சோ மேஜரா இருக்கக்கூடிய 3 டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பர்சனல் ப்ரொனவுன். பர்சனல் ப்ரொனவுன் அப்படின்னா அந்த நபரை குறிக்கக்கூடியது, அந்த ஸ்பெசிபிக் திங்க குறிக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னல ஸ்வேதா, அந்த எக்ஸாம்பிளே வந்து பர்சனல் ப்ரொனவுன் தான், ஷீ அப்படின்றது. இப்போ அதுக்கு செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். The dog is very friendly. It likes to play with children. அப்ப அந்த டாக் நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல இட் அது அப்படின்னு சொல்றேன். சோ இட்ஸ் பர்சனல். சோ பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னா ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, தே இது எல்லாமே பர்சனல் ப்ரொனவுன்ஸ். செகண்ட் டைப் என்னன்னா பொசெசிவ் ப்ரொனவுன்ஸ். பொசெசிவ் அப்படின்னா உடைமை, உடைமையை குறிக்கக்கூடியது. இது யாருடையது அப்படின்னு சொல்லுவோம்ல. The pen is mine, not yours. இந்த பென் என்னோடது, உன்னோடது கிடையாது அப்படின்னு சொல்றது. சோ இது வந்து possessive pronouns. mine, yours, hers, theirs இதெல்லாமே வந்து possessive. Third type வந்து reflexive. reflexive pronouns அப்படின்னா தன்னைத்தானே குறிக்கக்கூடியது. reflection அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. myself, yourself, herself இந்த மாதிரி. I did it for myself. இத நான் எனக்காக பண்ணேன், நானே பண்ணது. சோ இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், டூவரும் ரிசீவரும் சேமா இருப்பாங்க. நான் தான் பண்ணேன், நான் தான் வாங்கிக்கிட்டேன். சோ இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்.